சேனல். இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன்னா டீ கடை கஜடா தாங்க செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடையில் எல்லா கடையிலையும் பொதுவாக பார்க்கலாம். எங்கள் ஊரில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கஜடா. எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 முட்டை எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். அதிகமாக வந்து என் பசங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. செஞ்சு கொடுக்குறது வந்து அன்னன்னைக்குன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். நல்லா பேஸ்ட் பண்ணி இதை எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. கொஞ்சோண்டு வந்து சோடா பூவும் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை போட்டோமோ அதில் 1/2 கப் ரவை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு ரவை எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்யும் போதே வாசனை அப்படியே மூக்கு தூக்குச்சு. அந்தளவு வந்து நல்ல வாசனையாக இருந்துச்சு. நிறைய இருக்குது என்கிட்ட. நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். காலையில் என் பசங்க டீ குடிக்கும்போது இது சாப்பிட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லா திருப்தியாகவே இருக்கும். வீட்டில் செஞ்சது. இப்போ இதோட வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு வாசனைக்கு வந்து நெய் விட்டுக்கிட்டேன். நல்ல வாசனையாக இருக்கும் பொரிக்கும் போது. இதை வந்து நல்லா வந்து கலக்கி விடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து உப்பு இதெல்லாம் போட்டு கலக்கி விடலாம். என் பையனை இருக்கும். இதுலேயே வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இப்படி பிணைய ஆரம்பிச்சிருங்க. பிணைய நம்மளுக்கு வந்து அதில் இருக்க ஈரமெல்லாம் உறிஞ்சு நல்லா கெட்டியாகும். உங்களோட நேம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் லைவ் வரணுமா இல்லை என் ஃபேஸ் காட்டி வீடியோ போடணுமா, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல பிசைஞ்சு நம்ம இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்கள். கையில் ஒட்டலை. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். அதுக்கு இடையில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வைக்கலாம். அதுக்கும் இடையில என் பசங்களுக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஏன்னா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் பையன் இது கேட்டான், அதனால தான் செய்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே நல்லா வெந்திருக்கணும். உள்ளே வேகாட்டி நம்மளுக்கு இது வீணாக போயிடும் செய்கிறதெல்லாம். நான் சிம்மில் வச்சு இது வேக விட்டேன். அதுக்கு இடையில 2 தோசையெல்லாம் 3 தோசை ஊற்றி சட்னியெல்லாம் அரைச்சி என் பையனுக்கும் கொடுத்துட்டேன். சாப்பிட்டு அவங்க படுத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. ஸ்கூல் திறந்த உடனே ஏதோ எனக்கு இந்த 24 மணி நேரம் கூட எனக்கு பத்தாத மாதிரி தான் இருக்குது. நம்ம இனி வந்து வீடியோவில் வந்து எதாவது டாபிக் பேசலாமா, இல்லாட்டி கொஞ்சம் இந்த ஃபேமிலி பற்றி டாபிக், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எதாவது பற்றி பேசணும்னா சொல்லுங்கள். ஜிகே இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். பொது அறிவு பற்றிலாம் பேசலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுகிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் கிடையாது, அந்தளவு கிடையாது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 8000 பேர் மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்டு. என்னோடய ஃபேமிலி எல்லாமே நீங்கள் தான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து சிம்மில் வச்சே நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஐடியா கொடுக்கணுன்னா ஏதாவது கேளுங்க, நான் வந்து தரேன். நான் தாராளமாக உங்கள் சிஸ்டராக, உங்களுக்கு அக்கா தங்கச்சியாக நான் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியா இதெல்லாம் தரேன். பேசணுன்னா பேசலாம். கமெண்ட்டில் வந்து கேளுங்க, வைங்க என்கிட்ட. ஏதாவது வந்து டிஷ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டீ கடை கஜடா. கரெக்டு தான் நினைக்கிறேன் நேமு. பாருங்கள், எங்கள் ஊரில் இது ஆட்டுக்காலுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் ஆட்டுக்காலுன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆற வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஐடியா கொடுங்க. பாய்.